அப்ப 8 மலக்குகள் தூக்குவார்கள் என்று கேள்விப்படுகிறார்கள். எங்க பார்க்கிறோம்? இல்லையே, நாங்க தான் அரசியல் அல்ல இல்லைங்கிறோமே. அப்ப அல்லாஹ் மலக்கு தூக்குறான்னு எப்படி வர்றாங்க? அதுல அரசியல் அல்ல இல்லைன்றா? இறைவன் இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான், அரசியலும் இருக்கிறான். சரி சரி, இப்படி எல்லாம் முரண். அது அரசியல் இல்ல, அரசியல் இருக்கான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இருங்க, இதுவரைக்கும் அவர்கள் 17 விஷயங்களை பேசும்போது சொல்லிருப்பார். இதுவரைக்கும் 17 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி வரிசையாக ஒன்னொன்னா தான் கேட்கிறேன். அது சொல்லுங்கிறாங்க. வரிசையா 7க்கு சொல்லி இருக்கிறேன். அந்த 7ல கலாலா கேட்டோம், பதில் சொல்லல. தொட விஷயத்துக்கு கேட்டோம், தொட விஷயத்துல மறைக்கிறது சரியா சரியில்லையாங்கிற சர்ச்சையை நீங்க கிளப்பல. என்ன கிளப்புனீங்க? இது ஒரு அசிங்க ஆபாசங்கிற கோணத்துல நீ கேட்டீங்களே தவிர உங்க கேள்வி என்ன, இப்படிலாம் அசிங்கமா சொல்லலாமான்னு கேக்குறீங்க. அப்படின்னா நீங்க அதை சொல்லாம இருக்கணும். இது சரியா தவறாங்கிற ஆர்குமெண்ட் வந்து எல்லாம் வாதத்தை பண்ணுங்க. தொடையை மறைக்கிறதுக்கு உள்ள ஆதாரத்தை நீங்க வைங்க. அது வேற விஷயம். நீங்க கேட்ட கேள்வி என்ன, உங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு. அசிங்கமா இருக்குன்னா உங்க இமாம்கள் அப்படி சொல்லலன்னு வேற சொன்னீங்க. அதுக்கு தான் இந்த இமாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணுமே தவிர மாலிகி இமாம நாங்க ஆதாரமா காட்டவே இல்லையே. ஆதாரம்டா காட்டணும், நீங்க ஆதாரமும் கேட்கலையே. இமாம்லாம் அப்படி சொல்லல, இவங்க தான் சொல்லிவிட்டாங்க. அப்படி கேட்டா என்னத்தை காட்டுவாங்க? அதுதான் காட்டுவாங்க. அது ஒரு விஷயம். யூசுப் நபி விஷயத்துக்கு ஜலாலாயினை காட்டணுங்கிறாங்க. யூசுப் விஷயம் ஆதாரத்துக்கு காட்டுறோம். எது காட்டுறோம்? உங்களை அசிங்கமா நபியை பத்தி எழுதி விட்டார்கள், நபி நாடுவாரா, நபி எவ்வளவு கண்ணியமானவர், அவரை பத்தி எழுதா அப்படிலாம் கேட்டீங்கல்ல. அதே மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காருங்க போது அவரையா நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தான் கேட்கிறோம். அது ஆதாரத்துக்கு நான் கேட்கவில்லை. ஜலாலைன்ல இது எழுதியிருக்கிறாரு. முதல்ல தப்சீருக்கு என்ன முட்டு கொடுத்தாங்க? தப்சீர் ஆதரிச்சு எழுதியிருக்கிறாங்க. தகவல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஜலாலைன்ல ஆதரிச்சு எழுதியிருக்கிறார். முதல்ல ஒரு தப்சீர் எடுத்து காட்டும்போது என்ன பண்ணாங்க? அவர் பல தகவல்களை சொல்லிவிட்டு போகும்போது அதையும் பதிவு பண்ணி விட்டார். அது அவன் ஆதரிச்சாரான்னு கேட்டாங்க. இப்ப ஜலாலைன் ஆதரிச்சு எழுதியிருக்கிறாரு, அதுக்கு என்ன மாட்டிக்கிட்டாச்சு. ஆதரிச்சு எழுதியிருக்கிறார்கள், தப்சீர்ல இருக்கா தப்சீர்ல இருக்கான்னு கேட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யறது? எழுத்துக்கள் இருக்குது. என்ன எழுத்து? ஷேக் அப்துல்லா ஜமாலி அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் இருக்குது. அந்த எழுத்துல மதகம் நூல் வருமா வராதா? அப்ப ஏன் தப்சீர்னு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, தப்சீர்ங்கிறது முக்கியத்துவப்படுத்தி நீங்க சொன்னதுனால தப்சீரையும் நாங்க போட்டிருக்கிறோம். தப்சீர்லயும் இருக்கு, காட்டியாச்சு. எழுத்த காட்டாம இருப்போமா? அப்ப எழுத்துக்கண்டு போடுறீங்க, ஒத்துக்கிட்டீங்க. வேற என்ன எழுத்து இருக்குங்க? 2 பேர் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் எழுத்துங்கிற வேற என்ன? உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய எழுத்து என்பது வேற என்ன? அப்ப நீங்க என்ன செய்ய வெளியிட்டாங்க? மதுகபை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நீங்க சொன்ன நூல்கள் எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது இல்லைன்னு எழுதி தந்துருங்க. அதுல இருந்து காட்ட மாட்டோம். காப்பி முடிஞ்ச இந்த கிதாபை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை, என்னென்ன கிதாபுகளை காட்டியிருந்தீங்களோ அது எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கிதாபு இல்லைன்னு சொல்லி போடுங்க, எழுதி தரணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? பேசாம இருக்கலாம். தராத வரைக்கும் உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்து என்பதுல சந்தேகம் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, மல்லபத்துக்குள்ள பயங்கரமா வாசிக்கிறது தான் சிரிப்பு விட்டாங்க. என்ன வாசிக்கிறாங்க? அதுல என்ன இருக்குன்னா, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜக்காத்துங்கிற தலைப்பு அதுல ஜக்காத்து இருக்குங்கிறாங்க. நான் என்ன கேட்டேன்? அந்த பாரா, எந்த பாராவில் முதல் பாராவுல ஒரு வசனத்தை சொல்லி இது முஸ்லிம் அல்லா ஜக்காத்து கொடுக்கலாம்னு சொல்லுகிறதுன்னு சொல்லி 960 போட்டு ஒரு பாராவை முடிச்சிட்டோம். உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரையே குறிக்கிறது. பகைமை பாராட்டும் முஸ்லிம் அல்லாதவர்கள் பகைமையை கைவிடுவார்கள் என்றால் அத்தகையோருக்கும் கொடுக்கலாம். ஜக்காத்து கொடுக்கலாம் எழுதல, கொடுக்கலாம். உள்ளங்கள் ஈர்க்கப்பட என்பதில் இவர்கள் அடங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு வழங்கியுள்ளார்கள். இதுல என்ன இருக்குது? இதான் முஸ்லிம் போட்டிருக்கிறோம். அப்ப இதுல என்ன குறிப்பிடுறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் பிற மதத்தவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இங்கதான் இருக்கான்னு நான் கேட்டேன்னா, தலைப்புல வந்துகிட்டு ஜக்காத்துன்னா ஒரு தலைப்பு போட்டா கீழே 1000 விஷயங்கள் இருக்கும். எந்த பாராவில் கேள்வி கேட்டீர்களோ அந்த பாராவில் இருக்குதான்னு நான் கேட்டேனா, தலைப்புல கேட்டேனா? நான் கேட்டது என்னங்கிற அவர் கவனிக்காம உங்க இது நீங்க படிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. நான் படிச்சு தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எந்த பாராவை படிச்சு சொன்னீங்களோ ஒவ்வொன்றையும் கேட்டீங்களோ, லில்லாஹி சூரத்தும் வார்த்தை இருக்குதா? வார்த்தையை காட்டினா கூட அதுக்கு வேற அர்த்தம். நீங்களே வார்த்தையை காட்டுங்க. எனக்கு என்னுடைய பேச்சிலிருந்து வாதம் காட்டுறதா இருந்தா இவ்வாறுனா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதற்கு அது ஆதாரம். அதே நேரத்தில் ஃபிக்ஹ் கிதாபுல எதிர்கேள்வி தான் இது. ஃபிக்ஹ் கிதாபுல காபிர்கள் கொடுக்கலான்னு எழுதி இருக்கிறாங்களே, அதையும் சேர்த்து கண்டிக்கணும்ல. நீங்க அதையும் சேர்த்து சொன்னேன், அதுக்கு நீங்க வாயை திறக்கவில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, அலிஃப் லாம் மீம் 7 சொல்லி நசாய், 8வது நசாய், அது பெரிய மேட்டர்ல சொல்லி விட்டாச்சு. 9வது அவங்க கேள்வி வரிசையா தான் வந்துகிட்டு இருக்கிறேன். அலிஃப் லாம் மீம், அந்த அலிஃப் லாம் மீம்ங்கிற விஷயத்துக்கு சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம்ங்கிற விஷயத்துல என்ன எழுதியிருக்கிறோம்? இந்த அலிஃப் லாம் மீம் என்பது அலிஃபு லாமு மீமு 3 எழுத்து. இந்த எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலையும் அர்த்தம் கிடையாது. அலிஃபுன்னு தான் அர்த்தமே தவிர அதுக்கு ஒரு கருத்து கிடையாது. ஆனாதான் ஆனாதான்,
மானாண்டா மானாதான், எஸ்னா எஸ் தான். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு எழுத்து இருந்தா அந்த எழுத்தை குறிக்கும். கழுத குதிரை மாதிரி ஒரு பொருளை எல்லாம் அது என்ன செய்யாது, குறிக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அலிஃபு ஒரு எழுத்து அல்லாஹ் சொல்றான், லாமு ஒரு எழுத்தை சொல்றான், மீம் ஒரு எழுத்து சொல்றான். இந்த 3 எழுத்து அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால் இதை அன்றைக்கு மாற்று மதத்தில் உள்ளவங்க ஆட்சேபனை செய்திருப்பார்கள். ஒருத்தர் ஆட்சேபனை செய்யலை என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் நடைமுறை அன்றைய பண்டிதர்கள்ட்ட இருந்திருக்கு என்று விளங்குகிறது. விளங்குதுன்னு நான் எழுதுறேன், அதுல இருந்து விளங்குறேன். இதுல இருந்து விளங்க இயலுமா இயலாதான்? நாங்க தான் பிடிவாதமா விளங்கிட்டோம்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய காலியால்ங்கிற அறிஞர் ஃபத்துல் பாரிலையும் எடுத்து எழுதுறாரு, லுபாப்லையும் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அன்ன லவ்லா அன்னல் அரப கானு யாரிஃபூன அன்னலஹா மதுலூலன் முத்ததாவலன் பைனகும். இந்த அலிஃபு லாமு மீமு போன்ற இது மாதிரியான சொற்பிரயோகங்களுக்கு அவர்கள் நடைமுறையில் இருந்த ஒரு கருத்து இல்லாமல் இருந்தால் லகானு அவ்வளமன் அன்கர தாலிக்க அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக ஆட்சேபித்திருப்பார்கள். அலிஃபு லாமு மீம் இந்த மாதிரியான ஒரு சொற்பிரயோகம் அந்த மக்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சேபித்திருக்கிறார்கள். பல் தலா அலைஹிம் சாது வ ஹாமீம் வ ஃபுஸ்ஸிலத் வ கைரஹுமா வ கைரஹா, அதாவது சாது ஹாமீமு ஃபுஸ்ஸிலத் இன்னும் அது அல்லாதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஃபலம் யுன்கிரு தாலிக, அவர்கள் எவரும் மறுக்கவில்லை. பல் சர்ரஹு பித் தஸ்லீமி லஹு ஃபில் பலாகா, இதனுடைய இலக்கிய தன்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டு வெளிப்படுத்தினார்கள். அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னா ஃபதல்ல அலா அன்னஹு கான அம்ரன் மஅரூஃபன் பைனஹும் லா இன்கார ஃபீஹி, இது அவர்கள் மத்தியிலே நடைமுறையில் இருந்த விளங்கப்பட்ட ஒரு வழக்கமாக இருந்தது, இதில் எவரும் மறுக்க முடியாது அப்படின்னு காலியால் சொல்றாரு. அதுபோக 20 விதமான சொற்களை இதுல சொல்றாங்க. இந்த 20 கருத்து சொன்னவங்களும் ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல், விவரம் இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன செய்யறாரு? ஹஸ்ஸல் அலி ஃபீஹா இஸ்ரூன கௌலன் வ அஸியத், 20க்கு மேற்பட்ட சொற்களை இந்த அலிஃப் லாம் மீம் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். வலா யாரிஃபு அஹதன் யஹ்கும் அலைஹா பிஇல்மின், அறிவு கொண்டு ஒருவரும் அதுக்கு முடிவு சொன்னதாக தெரியவில்லை. நான் இதுதான் சரியானதாக அறிவு கேட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு காலியால் சொல்றாரு. இதுதான் இவருடைய பின்பற்றி அல்ல, இந்த கருத்தை நானும் எழுதியிருக்கிறேன். இது அறிவுக்கு பொருத்தமானது. அலிஃப் லாம் மீம் யார் ஆட்சேபிக்கல. இதுல என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன இதுக்கு பதில் சொன்ன என்ன இருக்குது? இது கவிஞர் சொன்னாரான்னு கேட்கணுங்கிறீங்க. கவிஞர்கள் தான் குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்குதா? அப்ப 7 கவிதை பாதுகாக்கப்பட்டிருக்கிறாரு. 7 கவிதை தான் உலகத்தில் எழுதப்பட்டது, அரபு உலகத்திலேயே 7 இருக்கு. இந்த 7 இல்லாட்டி வேற இதுல இருந்திருக்கு. நடைமுறையில் இருக்கு போய் தானே மறுக்கல. இல்லாட்டி அன்னைக்கு உலகாக்கள் மறுத்திருப்பான குர்ஆனை ஒழிச்சு கட்டுறதுன்னு கர்வம் கொண்டு இருக்க, அதே ஒரு லட்சியமா கொண்டிருந்தானே. இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. அடுத்து என்ன, ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுறத பத்தி கிண்டல் பண்றாரு. ஒரு ஹதீஸை சொன்ன பிறகும் குர்ஆன் ஆயத்திலே இது விளங்குதுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் செஞ்சு, அதே மாதிரி அபூ தல்ஹா ஒரு மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு விருந்தாளியோட சாப்பிடுறாங்க என்பதையும் ஹதீஸை சொல்லி இதுக்கு பிறகு இது கேள்வி கேட்கலாமான்னு கேட்டா ஊர்வலத்தை போட்டு காட்டினது என்ன அர்த்தம்? ஹதீஸுக்கு எதிராக ஊர்வலம் வருமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் காட்டினதை சொல்லலன்னு வேற பதிவு பண்ண பார்க்கிறார்கள். அதை நான் சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி கலா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த கலா தொழுகையில என்ன, அந்த கலா தொழுகைக்கு ஆதாரமாக அந்த 19வது அத்தியாயம் 59, 60 வசனத்தை காட்டுகிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. 59, 60 வசனத்தை காட்டு, வேற ஆதாரங்கள் இருக்குது. நாங்க 59, 60 வசனத்தை காட்டுறோம். வரிசையா தான் சொல்ல போறோம். அன்பானவர்களே, ஜலாலைன ஆதாரமா காட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆன் ஹதீஸ் பெற ஆதாரம் தாங்கண்டா இல்லன்னு சொன்ன உடனே உங்க இமாம் அப்படி சொல்லி வைக்காங்களே, அந்த இமாம் அப்படி சொல்லி வைக்கிறாங்களே. இப்ப காலையால் விஷயம் அப்படிதான். அவங்க அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபா அப்படின்னாங்க. அப்ப அந்த காலத்துக்காரனுடைய கவிதைகள் இன்னைக்கு இருக்குதுல, இந்த மரபை காணாம அப்படின்னு கேட்டா எங்க கருத்தை காதியால் தான் சொன்னாங்க. அப்ப காதியால் மதபா? நீங்க எந்த மதபுல இருக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நீங்க சொன்னா உங்ககிட்ட தான் ஆதாரம் கேட்போம். காதியால் எங்கிட்ட சொன்னா அவர்கிட்ட கேட்போம். நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இந்த தர்ஜுமா குர்ஆன் பேருல, ஏன் தவறா தரீங்க? இப்ப நான் கேட்கிறேன், அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் புரியாமல் இருந்திருந்தால், வழக்கில் இல்லாம இருந்திருந்தால் கேள்வி கேட்டிருப்பார்களே அப்படிங்கிறீங்கல்ல. சரி, அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில மரபிலே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், தாங்களே அதானே கேட்கிறோம். எதுவுமே இல்லாம இருந்தா பரவாயில்ல, எல்லாருடைய கவிதைகளும் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஏன் நீங்க சொன்ன எழுத்து கிடையாது இல்லன்னு தானே அர்த்தம்? மக்கள் ஏற்றுக்கொண்டது 1000 காரணம். ஒரு நபி என்று ஒப்புக்கொண்டு விட்டா அவங்க என்ன சொன்னா நம்பானு, அறிவுக்கு பொருந்தா இல்லன்னு அங்க பார்க்க கூடாது. குர்ஆன்ல எத்தனை வசனங்களை பார்க்கலாம், முஅஜிசாக்கள் இருக்குது, கராமத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ள கூட ஏற்றுக்கொள்வாங்க, நபி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப ஒவ்வொன்றும் பார்த்தாக்கா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல எவ்வளவு இருக்குது, எறும்பு பேசிஞ்சு வருது, புது பறவை வந்த விஷயம், இதெல்லாம் அறிவு பொருந்துதா? ஆனா ஏற்றுக்கொள்வாங்க, நபி சொல்றாங்க, ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அந்த மாதிரி அலிஃப் லாம் மீம் நீங்க சொன்ன கருத்து
உண்மைன்னு சொன்னா ஆதாரம் தாங்க. கவிதைகள்லாம் இருக்குதுல, ஏன் அது இல்ல? காதியார் சொல்லிவிடான்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நாங்க கேட்ட கல்வி காதியார் படி சொன்னாருங்கிறது பதிலாயிருமா? நீங்க எழுதி தரணும், இல்லன்னா அந்த வாசகத்தை எடுக்கணும். அதே போல பாருங்க, ஏதாவது ஒவ்வொன்றுக்கு ஜலாலயன் காட்டிட்டோம் அப்படின்னாங்க. ஜலால ஒண்ணு தப்சீல காட்டல நீங்களே காட்டிட்டோம்ல அப்படின்னாங்க. ஆனா ஜலாலயன்ல அவங்க கருத்துக்கு ஆதரவான கருத்தை காமிச்சு விட்டு ஜலாலயம் காட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது பொருந்துதா? அவங்க தப்சீர்ல தவறு இருக்கிறத காட்டணும்ன்றல்லவா நிலைப்பாடுல இருக்குது. அப்ப ஜலால இருக்கு, அது எழுதுன தவறுன்னு தான் காட்டினீங்களா? அப்ப பிரச்சனை இல்ல, உங்க கருத்து முரண்டு வந்துடும். இல்ல உங்க கருத்து ஆதாரமா தான் இதை காட்டினீங்க அப்படின்னு சொன்னா சரின்னு வந்துடும். சரின்னு சொன்னா இங்க தப்சீல காட்டல, நீங்களே காட்டிட்டோம் அப்படிங்கிறீங்க. நாங்க தவறையில காட்ட சொன்னோம். அப்ப என்ன ஒரு அமைப்புல நீங்க பதில் சொல்லிட்டீங்க? அரசியல் மட்டும் இல்லன்னு சொன்ன, அரசியல் இல்லை நாங்க எப்ப சொன்னோமா? அரிசுக்கு ஒரு இடம் கொடுக்காதீங்க. இன்னும் ஏன் ஒரு இறைவன் மத்தவங்க மாதிரி இல்ல, அதனாலதான் கேள்வி பண்ண அரசியல் மட்டும் சொன்னா மலக்குமார்கள் தூக்குறாங்களே, அல்லாஹ் மலக்குமார்கள் தூக்கிட்டு இருக்காங்களாண்டோம். கிண்டல் நீங்க. ஆமா கிண்டல் தான். உங்கள் கடவுளை கிண்டல் பண்ணுகிறோம், எங்கள் அல்லாவை அல்ல அப்படின்னு சொன்னோம். உங்கள் விக்கிரக அந்த கற்பையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை கிண்டல் பண்ணினோம், பண்ணுகிறோம், பண்ணுவோம், எங்கள் அல்லாவை அல்ல. அதே போல அரிசியில அல்லா இருக்கிறாங்கிறீங்க. அரிசி தண்ணீர்ல இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் தஆலா தண்ணீர் ஆடிட்டு இருக்கானான்னு கேட்டோம். உங்கள் கடவுளை கிண்டல் பண்ணோம், நாங்க தான் அப்படி சொல்லலையே. அப்ப அந்த கிண்டல் எல்லாம் உங்கள் கடவுளுக்கு வருமே தவிர எங்கள் அல்லாஹ்வுக்கு வராது. காரணம், நாங்க அரிசியில கொண்டு போய் தூக்கி உட்கார வைக்கல. அதே போல இறைவனுக்கு மற்ற இடங்கள்ல இருக்கிற அரிசியில இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இறைவன் இடத்திற்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டவன், இதான் எங்க கொள்கை. அப்படிப்பட்ட எங்கள் இறைவனை நாங்கள் குறை பேசவில்லை. உங்கள் கற்பனை விக்கிரகங்களை நாங்கள் குறை பேசத்தான் செய்வோம். அதே போல பாருங்க, இன்னொன்னு சொன்னீங்க, என்ன சிரிக்கிறீங்களா, பெம்பு கண்டா சிரிக்கிறீங்க அப்படின்டா. ரெண்டு தரப்புக்கும் பொருந்தணும்ல. அங்க மட்டும் வேணும் கும்பிட்டு வரலாம், இங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாக்கா இதுல வேற அப்படின்னு சொன்னாக்கா அப்படி இப்படி எல்லாம் நடந்தாக்கா உப்பசிரிங்கிறாங்க. இப்ப அதே போல நானும் கேட்கலாம் தானே, தொடைய காட்டலாங்கிறீங்க, பள்ளிக்கு பெண்கள் வரலாங்கிறீங்க. இப்ப நானும் சொல்றேன், பெண்கள் எல்லாம் பள்ளி கூப்பிட்டுட்டு நீங்க எல்லாம் அந்த சுபு தொலைக்கு ஜட்டோட போங்க, உப்பசிரிங்களா சரிங்க. அதே போல அதே போல இன்னொரு தடவை அவங்க சிரிக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதே போல அந்த இன்னொரு ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னாங்கல்ல. அப்ப எல்லா மனைவி அவங்க எல்லாம் அடுத்த மனைவி எல்லாம் உட்காந்து பக்கம் சாப்பிடலாம், ஜட்டியையும் போட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இன்னொரு தடவை சிரிக்கட்டும், அப்ப பிரச்சனையே கிடையாதுங்க. அதே போல பாருங்க, இப்ப மஸ்ஸுல் குர்ஆன் அப்படிங்கறது வருது. அதனால நாங்க என்ன சொன்னாலும் சரிதான், அது ஹதீஸில இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அதுக்காக வேண்டி கேலி கிண்டல் வரும் பொழுது எல்லாருக்கும் பொதுவானதான், யாரும் சிரிக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக வேண்டி சிரிப்பு ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்க கூடாதா? அதே போல இந்த விருந்தாளி விஷயத்தை சொன்னாங்க. ஒரு வந்தாங்க, ஒரு விருந்தாளி இருந்தாங்க, விளக்கு அழைச்சிட்டாங்க, இருட்டில இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது பண்பாட்டுக்கு முரணாக இருந்தால் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி அந்நிய ஆணை வச்சுக்கிட்டு ஒரு தன் மனைவிய விளக்கு அணைச்சு உட்கார்ந்து இருந்தாங்க, உங்களை பண்பாட்டுக்கு எதிரானதாச்சு, அந்த ஹதீஸ் எப்படி ஆதாரமா காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, சரியான ஹதீஸாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பண்பாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னீங்கல்ல. அந்நியான உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தன்னோட மனைவியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு வணக்கம் அளிக்கிறாரு, இது பண்பாடா? உங்களுடைய அகராதி பெறாது இந்த அதையும் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்க, எப்படி நீங்க ஆதாரமாக்கிறீங்க? அப்ப இதுல ஒரு நிலை இல்லாமல் ஆகி போச்சா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பதில் அப்படிங்கிற பேர்ல சம்பந்தம் இல்லாம சொல்றாங்க. ஆனா எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப தீபாவளி பொருள் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் உங்கள்கிட்ட. ஆனா பாத்தியாவனும் சாப்பிடக்கூடாது. தீபாவளி பொங்கல் அது சாப்பிடலாம். இப்ப பாருங்க, ஒரு நாள் கேள்வி கேட்கறாங்க, தீபாவளிக்கு பூஜை செய்த உணவுகளை உண்ணக்கூடாது, ஆனால் மாற்று மதத்தவர்கள் நாங்கள் செய்யும் அனைத்து பொருட்களையும் படைக்கவில்லை, நாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை செய்ய மாட்டோம், கொஞ்சம் தான், அது சாப்பிடலாமா? இவங்க சொல்றாங்க, நீ எதை வச்சீங்களோ அது சாப்பிடக்கூடாது, சாமிக்கு படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதற்கு தான் தடை, ஆனா தீபாவளிக்காக மற்ற சமைச்சிருக்கிறதுல அதெல்லாம் சாப்பிடலாம். இது தீபாவளிக்கு. ஆனா நீங்க பாத்தியாண்டு வச்சுக்கிறீங்க. சரி, ஒரு நாள் பாத்தியாவுன்னு சமைச்சாலும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சாங்க, குர்ஆன் ஓதுனாங்க, துவா ஓதுனாங்க, அந்த தட்டை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, ஆனா தேக்ஷாவில் இருக்குதுல்ல அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளவு தேவை? அங்க ஓதுனா குர்ஆன் ஓதுனாங்களா, அது தட்டில இருந்தாலும் சரிதான், சட்டில இருந்தாலும் சாப்பிடாத, தீபாவளியா அது சாப்பிட்டுக்க. இது அதே போல பாருங்க, இவங்க என்ன